கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடந்த சனிக்கிழமை 2 சகோதரிகள் ஜெபிக்கும்படி கடந்து வந்தார்கள். ஒரு சகோதரி தூக்கமே வரமாட்டேங்குது பாஸ்டர்னு சொல்லி ஜெபிக்க வந்தாங்க. இன்னொரு சகோதரி எப்பொழுதும் தூக்கமாகவே இருக்குது பாஸ்டர்னு ஜெபம் பண்ண வந்தாங்க. அந்த 2 பேருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பின பிற்பாடு இந்த காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதியிலே கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். பிரியமானவர்களே, சில பேர் வீட்டில் தூங்கவே மாட்டாங்க, சபையில் வந்து தூங்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் ஸ்டேஜிலேயே உட்காந்து தூங்குவாங்க. சில பேர் தூங்குறது தெரியாமல் தூங்குவாங்க. சில பேர் பெப்பர்கார்னு காலை விரிச்சுக்கிட்டு தலையை வானத்தை பார்த்துட்டே தூங்குவாங்க. ஸ்தோத்திரம். நான் இங்கே அந்த தூக்கங்களை சொல்லவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்தார், அதனாலே அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எப்பொழுதுமே செயல்படக்கூடியவர். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே கிரியை செய்யக்கூடியவர். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஒருபோதும் என்னால் முடியலையேன்னு சொல்லி தன்னுடைய கரங்களை விரித்து தளர்ந்து போவதும் கிடையாது. என்னால் முடியாதுன்னு சொல்லுவதும் கிடையாது. தாவீதும் அவனுடைய சகோதரியின் மகன் தாவீதுடைய படைத்தலைவன் அபிசா, இந்த 2 பேரும் பெரும் படைக்கு நடுவில் தூங்கி கொண்டிருந்த சவுலின் அண்மையில் பக்கத்தில் சென்று ஈட்டியையும் சொம்பையும் எடுத்துக்கிட்டு வந்த பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். அவர்களுக்குள்ளாக அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். ராஜா தூங்கலாம், சரி. ராஜாவை காப்பாற்ற வேண்டிய மெய்காவலன் தூங்குகிறான். ராஜாவை சூழ்ந்து கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்க வேண்டிய வீரர்கள் தூங்குறாங்க. ராஜாவுடைய மொத்த இராணுவம் தூங்குது. யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு தேசத்தின் இராணுவம் முழுவதும் தூங்கி இருந்தால் தேசம் என்னாகும்? இங்கே இராணுவம் எல்லாம் தூங்குது. என்ன காரணம்? கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடினாங்கன்னா அவங்களுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வருவிப்பார். அவங்களெல்லாம் தூங்கிடுவாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு விரோதமாக சதித்திட்டம் போடுறாங்களோ அவங்கள கர்த்தர் தூங்க பண்ணுவார். அவங்க தூங்கிடுவாங்க. நாங்கள் ஒரு சமயம் ஷெட்டு ஒன்று போட்டு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தோம். அப்போ எங்களுடைய ஷெட்டை எரிக்கும்படியாக ஒரு சகோதரன் அந்த ஷெட்டுக்கு வந்தார். மண்ணெண்ணெயை வாங்கிட்டு வந்தவன், சரி நைட்டு எல்லாம் தூங்கின பிற்பாடு ஷெட்டை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டுக்குள்ளேயே படுத்துட்டான். படுத்து தூங்கிட்டான். பொழுது விடிஞ்சிருச்சு. இனி தீ வைக்க முடியாது. அந்த சிம்மனை கேனை தூக்கிட்டு நம்ம வீட்டு வழியே போனான். நான் கூப்பிட்டேன், தம்பி வாங்க தம்பி, டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு. அவனும் வந்துட்டான். வந்து உட்காந்து அந்த டீயை குடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னான். ஐயா, நீங்கள் போட்டிருக்கீங்களே ஓலைக்கொட்டை, அதை எரிக்கத்தான்யா வந்தேன். என்னன்னு தெரில, தூங்கிட்டேன் ஐயா, என்னால் எரிக்க முடியல. உங்கள் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுறார் ஐயா அப்படின்னு சொன்னான். இந்த ஓலைக்கொட்டைக்குள்ளே யாரும் கிடையாது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் பாருங்கள், அந்த ஒரு உலக மனிதனுக்கு கூட கர்த்தர் ஒரு நித்திரையை கொடுத்து அந்த கர்த்தருடைய கூடாரத்தை பாதுகாத்து கொண்டார். பிரியமானவர்களே, சரி, இப்படி கர்த்தர் எல்லாரையும் தூங்க பண்ணிடுறாரு, ஏன் தாவீதுக்கு இத்தனை கஷ்டம், ஏன் இவ்வளவு நெருக்கம் அப்படின்னு கேட்குறீங்களா?
செதுக்கப்படக்கூடிய எந்த கல்லும் உளியின் விளிம்பை முத்தமிடாமல் இருக்கவே முடியாது. இதெல்லாம் தாவீதுடைய பயிற்சி களங்கள். சிறப்பான எந்த சாதனைகளும் கடுமையான பயிற்சிகள் மூலியமாக மெருகேற்றப்படும். சுலபமான சாதனைகள் சிறப்பான இடத்த வெகுகாலம் தக்க வச்சு கொள்ளாது. பிரியமானவர்களே, பாவத்தின் அலங்கோலமான இந்த வீதியில் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவன் உண்டு. எனக்காக, உங்களுக்காக இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவன் உண்டு. உங்களை ஆண்டவர் நல்ல அறிவாருங்க. உங்கள் சூழ்நிலைகள்லாம் நல்ல அறிவார். ஒரு நாள் நீங்கள் வெயிலில் கடந்து போயிட்டு இருந்தீங்க, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. திடீர்னு உங்களுடைய தலைக்கு மேலே ஒரு குளிர்ந்த மேகம் கடந்து போச்சு இல்லை, அதுதான் கர்த்தருடைய செயல். என் பிள்ளை வெயிலில் வேர்வை சிந்தக்கூடாதுன்னு சொல்லி குளிர்ச்சியான மேகத்தை உங்களுக்கு முன்னாடியே அனுப்பினார் இல்லையா? ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களையும் காப்பாற்றுவதற்காக பகலில் மேகச்சம்பத்தை அனுப்பின கர்த்தர் இன்றைக்கு அவருடைய மகளான உங்களை மாத்திரம் காப்பாற்றுறதுக்காக ஒரு மேகச்சம்பத்தையும் அனுப்புகிறாரு. பிரியமானவர்களே, கொடிய வெயிலில் ஒருபொழுதும் இந்த குளிர்ந்த மேகம் உங்களை விட்டு விலகாமல் அந்த வெயிலுடைய காங்க உங்களை பாதிக்காதபடி பாதுகாத்து கொள்ளுது. அதனால் ஆண்டவர் உங்களை எப்பெல்லாம் தூங்க சொல்கிறாரோ அப்பெல்லாம் தூங்குங்க, எப்பெல்லாம் விழிக்க சொல்கிறாரோ அப்பெல்லாம் விழிங்க. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ண கர்த்தர் தூக்க மாத்திரை போடாமலே நீங்கள் உறங்கும்படியாக ஏற்ற வேளையிலே எழும்பி ஜெபிக்கும்படியான ஒரு பலனை உங்களுக்கு தருவாருங்க. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஏவாளை உருவாக்கினாரே, ஆபிரகாமுக்கு கன நித்திரையை கொடுத்து பயமும் திகிலும் கடந்து போகும்படி செய்து வருங்காலத்தை வெளிப்படுத்தினார் இல்லையா? அபிமெலேக்கு நித்திரையை கொடுத்து, நித்திரையில் சொப்பனத்தை கொடுத்து, இவள் வேறொரு புருஷனுடைய மனைவி, நீ செத்த, அவன் தீர்க்கதரிசி, அவன் உனக்காக விண்ணப்பம் பண்ணுவான்னு சொன்னார் இல்லையா? பிரியமானவர்களே, யாக்கோப்பு பிரயாணமாய் கடந்து போகும் பொழுது லூஸ் என்ற பெத்தேலில் வந்து ஒரு கல்லை தலைக்கு வச்சு படுத்த பொழுது நித்திரையை கொடுத்து ஒரு தரிசனம் கொடுத்து யாக்கோப்புடைய எதிர்காலங்கள் முழுவதையும் கர்த்தர் சொன்னார் இல்லையா? அந்த கர்த்தர் தானே உங்களுக்கு நித்திரையை தரக்கூடியவராக இருக்கிறாரு. பிரியமானவர்களே, நேபுகாத்நேசாருக்கு ஒரு நித்திரையை கொடுத்து ஒரு பொற்சிலையின் தரிசனத்தை கொடுத்து அதுக்கு எந்த ஞானிகளும் அர்த்தம் சொல்ல முடியாதபடி வைத்து தானியேலை சிங்காசனத்தில் அமர்த்துவதற்கு அந்த தரிசனத்தை ஒரு கருவியை பயன்படுத்தினாரே. பிரியமானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற தரிசனங்கள் உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற சொப்பனங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக உங்களை நிப்பாட்டி வைக்கும். பாருங்கள், எஸ்தருடைய புஸ்தகத்தில் அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரல, டைரியை கொண்டு வந்து படிக்க ஆரம்பித்தார். டைரியை கொண்டு வர சொன்னார், படிக்க ஆரம்பித்தார். ராஜாவை 2 பேர் கொலை பண்ண முயற்சி பண்ணும் பொழுது மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றினார்னு சொல்லப்பட்டபடியினால மொர்தெகாய்க்கு கனம் செய்யப்பட்டுச்சான்னு கேட்டு இல்லைன்னு சொன்ன பொழுது எந்த மொர்தெகாயை கொல்லுவதற்காக ஆமான் தூக்குமர நிழலை உண்டாக்கினானோ அந்த மொர்தெகாயை ராஜா தன்னுடைய பட்டத்து குதிரையில் ஏற்றி ராஜா கண்ணம் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு இப்படியாக செய்யப்படும் சொல்லி ஆமானே அந்த குதிரைக்கு முன்னாடி கட்டியம் கூறும்படி வழி நடத்தினார். உங்களுக்கு உறக்கங்களை கொடுக்கிறவர் கர்த்தர், உறக்கங்களில் தரிசனங்களை கொடுக்கிறவர் கர்த்தர், உறக்கங்களில் சொப்பனங்களை உங்களுக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். அதனாலே கர்த்தர் உங்களை தூங்க சொல்லும்போது தூங்கிடுங்க, போராடாதீங்க.
விழி, எலும்பு, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, பழைய டைரியெல்லாம் புரட்டிப்பார் இப்படின்னு கர்த்தர் சொன்னார்னா உங்களை லிஃப்ட் பண்ண போகிறார்னு அர்த்தம். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு நேராக கொண்டு போக போகிறார்னு அர்த்தம். அதற்கும் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.